எல்லா வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய வாழ்க்கை ஏராளமான பிரச்சனைகள் தினமும் சந்திக் கொண்டிருக்கலாம். நோய்வாய்ப்பட்டு உடல் ரீதியாக பிரச்சனைகளாக இருக்கலாம். கடன் தொல்லைகள், உறவுக்கிடையே இழப்பு, இவற்றின் மூலமாக உடல் ரீதியாக பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். இப்படி உடல் ரீதியாக எப்படியாக பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை தீர்த்து வைக்கக்கூடிய அல் குர்ஆனின் 3 அத்தியாயங்களை தெரிந்து கொள்வோம். அல் குர்ஆனின் அத்தியாயங்களில் எல்லாவித பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கின்றது. நோய் நிவாரணமும் இருக்கின்றது. நூல் புகாரி 5014 ஹதீஸாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். நபி என்ன அவர்கள் கட்டுக்கு தரக்கூடிய அல்லாஹ்வின் வார்த்தையினால் இந்த 3 அத்தியாயங்களையும் பிரச்சனை சூழும்போது ஓதி பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். அந்த அத்தியாயங்கள் என்னென்ன, அதை நபி நாய் அவர்கள் எப்படியான சந்தர்ப்பம் ஓதினார்கள் என்பதை பற்றி காணலாம். அல் குர்ஆனினுடைய 112வது அத்தியாயமான சூரத் இக்லாஸ், 113வது அத்தியாயமான சூரத்துல் ஃபலக், அதே போன்று 114வது அத்தியாயமான சூரத்துல் நாஸ் என்ற அல் குர்ஆனினுடைய கடைசி 3 அத்தியாயங்களை நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கும், பாதுகாப்பு அளிக்கும். குல் சூறாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சிறிய இலகுவான, அனைவரும் எளிதில் மனம் செய்யக்கூடிய இந்த 3 அத்தியாயங்களும் பாதுகாப்பு கூறும் கடைசி 3 அத்தியாயங்கள் என்று நபிகள் நாயகம் கூறியிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் இந்த 3 அத்தியாயங்களை ஓதி தம் மீது ஊதிக்கொள்வார்கள். அதே போல நபிகள் நாயகம் அவர்கள் மரணம் அடைவதற்கு முன்னர் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த 3 அத்தியாயங்களை ஓதி நபி அவர்களுடைய கைகளில் ஊதி அந்த கைகளாலேயே நபிகள் நாயகம் அவர்களின் உடல் மீது தடவினார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சக்தி வாய்ந்த இலகுவான பாதுகாப்பு பொருந்திய இந்த 3 அத்தியாயங்களையும் பிரச்சனை சூழும் போது அல்லது நோய்வாய்ப்பட்டு அவதிப்படும் போது ஓதி தடவிக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல நாய அல்லாஹு தஆலா நோயற்ற பிரச்சனை இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. இதே போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.